இங்க ஒரு நாய் ஒரு லேபுக்குள்ள புகுந்து அதுல உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் தட்டி விட்டதுனால தன்னோட மேல பட்டு அதுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருது. கெமிக்கல்ஸ் தன்னோட உடம்புல போய் டிஎன்ஏ மாடிஃபை பண்ணனால அதுக்கு சீத்தா மாதிரி வேகமும் ஈகிள் மாதிரி பறக்கிற சக்தியும் தன்னை விட 100 மடங்கு பலமும் அதுக்கு கிடைச்சிருது. பார்த்து அந்த சயின்டிஸ்ட் அந்த டாக் எப்படியாவது கேப்சர் பண்ணணும்னு நினைக்க, ஆனா அதுக்குள்ள அது கண்ணாடியை உடைச்சிட்டு அங்க இருந்து வெளியே ஓடி போயிருது. வெளியே ஒரு கார் அந்த நாய் மேல மோதிருது. அந்த ஓனர் வெளியே வந்து பார்க்கும்போது தன்னோட கார் தான் டேமேஜ் ஆயிருக்கு, அந்த நாய்க்கு ஒன்றும் ஆகல. அந்த நாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு. அந்த வீட்டுல அந்த நாய் ஒரு சாப்பாடு டப்பா எடுத்து திறக்க பாக்குது, ஆனா அதோட பலத்தினால அதை உடைச்சு தெறிக்க விட்டுருது. அந்த வீட்டுல ஒரு டென்னிஸ் பால் இருக்கும், அதை எடுக்க போறேன்னு போய் அந்த வீடை ஃபுல்லா அலங்கோலமாக்கி அங்க இருந்து வெளியே ஓடி போயிருது. நாய் வெளியே பறந்துட்டே போகுது. இதை ஒரு பையன் பாக்குறான். அந்த நாய்க்கு ஃப்ரிஸ்பி டிஸ்க தூக்கி போடுறான். அது இன்னொரு டைரக்ஷன்ல போய் இந்த உலகத்தை சுத்தி வந்து அதை பிடிச்சு அவன் கிட்ட கொண்டு வருது. இதை பார்த்து அந்த பையன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். இந்த டாக் எப்படியா சூப்பர் டாகா மாத்தணும்ட்டு அதுக்கு காஸ்டியூம் ரெடி பண்றான். முதல் 2 காஸ்டியூம் அவனுக்கு பிடிக்கல, அதனால ஒரு ஸ்வெட்டர் எடுத்து அதுக்கு போட்டு பார்க்கான். காஸ்டியூம் அதுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சு. அதுவும் சூப்பர் டாகா மாறிடுது. ஒரு நாள் ஒரு பாம் வச்சிருக்கிறது தெரிஞ்சு அதை எடுத்துட்டு போய் குழி தோண்டி போச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையும் அது காப்பாத்திடுது.